திராவிட மாடல்னா என்னன்னு சில பேர் கேட்கிறாங்க. நான் இப்ப சொல்றேன், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. அதன்படி ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு அந்த கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டம். இன்னைக்கு இந்த 3.5 வருஷத்துல மட்டும் இந்த கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தின் மூலமாக 580 கோடி பயணங்களை பெண்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையில இன்னொரு திட்டம்னா அது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1,16,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் பெற்றுட்டு வராங்க. இப்படி மகளிர் நீங்க வளர்ந்தா மாநிலம் உயரும் அப்படின்றதான் இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீட்டி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த மேடையில கூட சுய உதவி குழுக்களுக்கு கடன் இணைப்புகள் வழங்கப்பட இருக்கு. அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையை அவர் பார்க்கல, உங்களுடைய உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கடன் தொகையை பார்க்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, உங்களுடைய வெற்றி, மகளிருடைய வெற்றியே இந்த அரசினுடைய லட்சியம். திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக கைகோர்த்து நிற்கின்ற ஒரு அரசு. நம்முடைய முதலமைச்சர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக என்றும் உங்களுக்கு துணை நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு, இங்க வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.